எல்லாம் வல்ல இறையருள் துணை இருக்கட்டும். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன். இந்த பகுதியில் மகர ராசிக்கு 2026 ஆகஸ்டில் எப்படி இருக்குங்கிறத பற்றி நம்ம மெடிக்கல் ரிலேட்டடாக அனலைஸ் பண்ணலாம். இப்போ பொதுவாக மகர ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து குரு பகவான், சூரியன், புதன் பகவான் 3 பேரும் வந்து இணைகிறாங்க. அதனால நல்ல டைம் வந்து உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்படும். நீங்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்களோ அதுக்கான பலன்கள் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அதனால நமக்கு வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கணும். இப்போ நம்ம வந்து அலட்சியமாக இருக்கக்கூடாது. நீங்கள் ரொம்ப கவனத்தோட விழிப்புணர்வோடு இருந்து உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை கெட்டியமாக பிடிச்சிங்க. அதை உங்கள் நல்ல ஒரு உயரத்துக்கு கொண்டு போகும். ஸோ இந்த மாதிரி நல்ல காலகட்டம் நமக்குள்ள மகர ராசிக்கு வரதால அவங்க உடல் ரீதியாக சில விஷயங்களை வந்து பார்த்துக்கணும். பொதுவாக மகர ராசி வந்து எந்த உடல் உறுப்புகள் ஆதிக்கம் கொண்டதாக இருக்குன்னு பார்த்தோம்னா ஜாயின்ஸு, நீ ஜாயின்ஸு, போன்ஸு, ஸ்கின்னு, இதெல்லாமே வந்து ரெஸ்பான்சிபிள் யாருன்னா மகர ராசி தான். அப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அதிகப்படியாக வரக்கூடிய பிரச்சனை மூட்டு வலி, ஆர்த்ரைட்டிஸ். இந்த ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா கொட்டன் சுக்காரி சூர்ணம்னு ஒன்று உண்டு. அதை வந்து லெமன் ஜூஸோடு கலந்து அந்த எக்ஸ்டர்னலாக வந்து அப்ளை பண்ணலாம். அது அவங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக வேலை செய்யும். வாதத்தை உண்டாக்கக்கூடிய உணவுகள் வந்து குறைச்சிக்கணும். உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, கொண்டைக்கடலை, காலிஃப்ளவர், இது எல்லாமே வந்து குறைச்சிக்கணும். இது குறைச்சிக்கிட்டா ரொம்ப நல்லது. நான் நிறைய பேருக்கு வந்து மகர ராசிக்கு இந்த மைதா ப்ராடக்ட்ஸ் மேலே ரொம்ப ஈர்ப்பாக இருக்கும். ஹோட்டலுக்கு போனாலும் பரோட்டா தான் முதல்ல ஆர்டர் பண்ணுவாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற உணவை வந்து மகர ராசிக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிரச்சனைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆர்த்ரைட்டிஸ்க்கு. ஏன்னா இந்த வாதத்தை உண்டாக்கக்கூடிய உணவுகள் அதிகமாக நம்ம சாப்பிடும்போது மலச்சிக்கல் ஏற்படும். இப்போ மலச்சிக்கல் வந்து இருந்தாவே ஆர்த்ரைட்டிஸ் பெயின் வந்து அதிகமாகும். அதனால வந்து மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். அவங்க நம்ம என்ன பண்ணலாம்னா மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கு காலையில் எழுந்து வெறும் வயிற்றில் தண்ணி நிறைய குடிக்கணும். அது குடித்தா மோஷன் நல்லா ஃப்ரீயாக போயிடும். இன்னொரு டெக்னிக் என்னென்னா பிஞ்சு கடுக்காய் பொடி வந்து 3 கிராம் எடுத்து நைட்டு படுக்க போகும்போது 1 கிளாஸ் தண்ணியில் சூடாக வெந்நீரில் கலந்து தேன் 1 டீஸ்பூன் கலந்து குடிச்சிங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஈஸியாக உங்களுக்கு வந்து மோஷன் வந்துடும். இந்த மாதிரி டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்தலாம். வாயு முத்திரை பண்ணலாம். வாயு முத்திரை இதுதான், சிம்பிள் தான். ஆள்காட்டிகள் கட்டை விரலோட அடிப்பகுதியை நம்ம டச் பண்ணுறோம், கட்டை விரலை மடக்கிக்கிறோம். இந்த வாயு முத்திரை, இந்த வாயு முத்திரை வந்து நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மோஷன் ப்ராப்ளம் வந்து சரியாகும், ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனையும் சரியாகும். ஸோ வேறு என்ன பிரச்சனையை வந்து மகர ராசிக்காரங்க ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா இந்த அலர்ஜி, ஸ்கின் ரிலேட்டடான ப்ராப்ளமும் அவங்க அதிகமாக ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா மலச்சிக்கல் இருக்கிறதால தோல் பிரச்சனைகள் ஈஸியாக வரும். எப்படின்னா ரத்தம் வந்து அழுக்காகும். ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய உணவுகள் அவங்க கண்டிப்பாக இருக்கும். டெய்லி அருகம்புல் சாறு குடிக்கிறது ரத்தத்தை வந்து நல்லபடியாக சுத்தப்படுத்தும். கேரட் ஜூஸ் வந்து எடுக்கலாம். டெய்லி ஒரு நெல்லிக்காய் முன்னே ஒன்று எடுத்துக்கலாம். இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு. வேறு என்ன அவங்க செய்யணும்னா எக்ஸ்டர்னலாக தோல் அலர்ஜி, இந்த ரேஷஸ் மாதிரி வருது, இந்த ஸ்கின் டிசீஸ் மாதிரி வருதுன்னா கேரட் ஜூஸ் எடுத்து எக்ஸ்டர்னல் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி 20 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் குளிக்க போகலாம். உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ வேறு என்ன பிரச்சனைகள்னா இடுப்பு வலி வரும். ஸோ இடுப்பு வலி வந்து மகர ராசிக்கு ரொம்ப காமனாக வரக்கூடிய பிரச்சனை. ஸோ இடுப்பு வலியை வந்து சரி பண்ணுறதுக்கு நம்ம வந்து குளிக்கும்போது என்ன பண்ணோம்னா கல்லுப்பு போட்டு குளிக்கணும். ஒரு கைப்பிடி கல்லுப்பை போட்டு குடித்தோம்னா நல்ல பெயின் வந்து குறையும், ரிலாக்ஸாக இருக்கும். மைண்ட் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் அதிகமாகும். மன அழுத்தம் தான் இந்த மாதிரி ஜாயிண்ட் பெயினுக்கெல்லாம் ரொம்ப மிக முக்கியமான காரணம். ஸோ மன அழுத்தம் போகிறதுக்கு நீங்கள் சின்முத்திரை பண்ணலாம். சின்முத்திரை வந்து நீங்கள் சாதாரணமாக மடி மேலே வச்சுட்டு எப்போல்லாம் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் பண்ணுங்கள். முதல்ல ஒரு 20 மினிட்ஸ் அப்படி பண்ணிங்கனாவே மனம் வந்து அழுத்தத்துலேருந்து வெளியேறும். மன அழுத்தம் எப்படி வருது? தேவையில்லாத எண்ணங்கள், கவலை, கோபம், இது எல்லாமே வந்து உங்களுக்குள்ள அடைச்சி போய் மன அழுத்தத்தை வந்து ஏற்படுத்தும். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஸோ இந்த மகர ராசிக்காரங்க வந்து அவங்களோட பொதுவாக அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஹார்ட் ஒர்க்கர், கடின உழைப்பாளிகளாக இருப்பாங்க. சனி பகவானோட ஆதிக்கம் இருக்கிறதால அவங்க கர்மாவை கழிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ என்னடா இந்த மாதிரி லைஃப் ரொம்ப கஷ்டமாக போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்காம ரொம்ப ஈஸியாக அந்த விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும்.
ஸோ எதையுமே அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலையில் மகர ராசிக்காரங்க இருந்தாவே இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். கிடைக்கிற விஷயங்களை வந்து நீங்கள் ஏற்றுக்குங்க, கிடைக்கிற அனுபவங்களை அப்படியே ஏற்றுங்க. ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இதெல்லாம் நமக்கு ஏற்படுது அப்படியே பாசிட்டிவான தாட்ஸை வந்து நீங்கள் மகர ராசிக்காரங்க கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் சிறப்பாக இருக்கும். அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இது மூட்டு வலிக்கலாம் இந்த பாயிண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாயிண்ட் காலையில் மாலையில் 50 முறை அழுத்தம் கொடுத்தா போதும். அடுத்தது மூட்டு வலிக்கு இந்த ஒரு பாயிண்ட்டும் பெஸ்ட்டாக இருக்கும். மணிக்கட்டுக்கு நடுவில் இந்த இடத்துல வந்து அழுத்தம் கொடுக்கலாம் ஒரு 50 முறை. இதெல்லாம் வந்து நமக்கு அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரத்துக்கு ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும். விட்டமின் டி டெஃபிஷியன்சி, கால்சியம் டெஃபிஷியன்சி வரத்துக்குலாம் வாய்ப்பு உண்டு. ரொம்ப கால்சியம் சார்ந்த உணவுகள் வெந்தயத்தில் நிறைய இருக்குது. வெந்தயத்தை முளைக்க வச்சு நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. விட்டமின் டி வந்து சன்லைட்டில் அதிகமாக கிடைக்கும். அப்போ காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள 5 நிமிஷம் கண் இமைக்காமல் மகர ராசிக்காரங்க சூரியனை வந்து பார்ப்போம். கண்கள் வழியாக அந்த விட்டமின் டி வந்து நம்ம உடம்புக்குள்ள பதிவாகும். தொடர்ந்து பண்ணணும். காலையில் 7 மணிக்கு மேலே பண்ணக்கூடாது, கதிர்கள் வந்து மாறும். ஸோ இந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்த நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். உணவில் வந்து விட்டமின் டி வந்து ஆரஞ்சில் அதிகமாக இருக்குது, அதை நீங்கள் எடுத்துங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது, ஆனால் அளவு தெரியாமல் சாப்பிட்றாங்க. பாதாம் வந்து 2 தான், ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு அந்த தோலை நீக்கிட்டு சாப்பிடணும். பிஸ்தா சாப்பிடணும் 2. அக்ரூட்டு அது 1 தான் சாப்பிடணும். ஏலக்காய் ஒரே ஒரு ஏலக்காய் தோலை நீக்கிட்டு ஏலக்காய் அரைச்சி சாப்பிடணும். ஸோ கபத்தை வந்து தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஏலக்காய்க்கு உண்டு. ஸோ வேறு என்ன நம்ம ட்ரை ஃப்ரூட்டில் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா டேட்ஸ் வந்து 2 எடுத்துக்கலாம், அதுதான் அளவு. அதே போல் கருப்பு திராட்சை ட்ரை வந்து 4 எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரியான அளவுபடி நம்ம சாப்பிட்டோம்னா மகர ராசிக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து உடம்புல வந்து வராமல் இருக்கும். ஸோ நீங்கள் உடற்பயிற்சி வந்து கண்டிப்பாக பண்ணணும். நிறைய பேருக்கு என்ன ஒரு சிக்கல்னா உடற்பயிற்சி பண்ணுறதே இல்லை. அதனால தான் இந்த ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ், இடுப்பு வலி, மூட்டு வலி இது எல்லாமே வருது. டெய்லி வாக்கிங்காக போகணும். 1 மணி நேரமாவது உடற்பயிற்சி கண்டிப்பாக நீங்கள் ஒதுக்கணும். ஆசனாஸ் பண்ணலாம், மூட்டு வலிக்கு ஏற்ற மாதிரி ஆசனாங்கள் இருக்குது. மூச்சு பயிற்சிகள் ரொம்ப நல்லா வேலை செய்யும். பிராணாயாமம், நாடி சுத்தி பிராணாயாமம், கபாலபதி இதெல்லாம் யோகா ஆசிரியர்கிட்ட நம்ம கற்றுக்கிட்டு பண்ணால் இன்னும் பெஸ்ட்டான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். ரொம்ப நுட்பமான விஷயம்தான் மூச்சு பயிற்சிலாம். ஏன்னா ரத்த ஓட்டம் வந்து அங்கே சரியாக போயிருக்காது. ஸோ மூச்சு பயிற்சி தொடர்ந்து நீங்கள் பண்ணிங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் வந்து அந்த இடங்களுக்கு வந்து சிறப்பாக போன பிறகு பெயின் வந்து ரெடியூஸ் பண்ணுறதை உங்களுக்கு கண்ணால் பார்க்க முடியும். இதெல்லாம் மருந்துகள் உள்ளே எடுக்காமையே நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் தீவிரம், அதாவது பிரச்சனையோட தீவிரம் அதிகமாகும் போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு சித்த மருத்துவர்கள் ஆலோசனைப்படி எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்குற நாடி பார்த்து நம்ம கஷாயங்கள் தருவோம், லேகியங்கள், பற்பம், செந்தூரம் இது எல்லாமே அவங்களோட ஜாதகத்தை வாங்கி அனலைஸ் பண்ணி தனிப்பட்ட முறையில் இப்போ சொல்கிறது பொதுவான பலன்கள். இந்த பொதுவான பலன்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு உண்டான கர்ம முனைக்கு தகுந்தபடி மருந்துகள் சித்தால நம்ம கொடுக்கறது உண்டு. அப்போ பிரச்சனை வந்து ரொம்ப ஈஸியாக வெளியே வர்றதுக்கு இதெல்லாம் நல்ல வாய்ப்பாக. ஹோலிஸ்டிக் அப்ரோச், உணவு கட்டுப்பாடு முக்கியம், ஆசன பயிற்சி, முத்திரை, அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸு, லைஃப் ஸ்டைலை வந்து கண்டிப்பாக மாற்றிக்கணும். நல்ல ஒரு டிசிப்ளினான ஒரு லைஃப்பை வந்து நீங்கள் லீட் பண்ணிங்கன்னா மகர ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக போகும். நன்றி, வணக்கம்.